தமிழ்நாட்டு அரசியல் இப்போ ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. வாங்க, இந்த புதுசா களத்துல இறங்கி இருக்கிறவங்க யாரு, அவங்களோட கேம் பிளான் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு புது அரசியல் யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சா? வரப்போற தேர்தல்ல நம்ம எப்பவும் பார்க்கற கட்சிகளை தாண்டி புதுசா சில பேர் களத்துல இறங்கியிருக்காங்க. அவங்களோட என்ட்ரி இந்த எலெக்ஷன் களத்தையே மொத்தமா மாத்திடுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம அலச போற முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவோட மெகா கூட்டணிகள் ரொம்ப பெரிய செட்டப். இன்னொரு பக்கம் விஜயோட தவகமும் சீமானோட நாடகமும் நாங்க தனியா தான் நிப்போம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கும் என்னதான் வித்தியாசம்? சரி, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். கொள்கை எல்லாம் வேற வேறையா இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சிகளையும் ஏன் ஒன்னா வச்சு பாக்குறாங்க? வாங்க அத புரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஐடியாலஜி வேறையா இருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த பெரிய பெரிய கூட்டணிகளை எதிர்த்து தனியா நிக்கிற அந்த தைரியமான முடிவு. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வந்து நிறுத்துது. அடுத்ததா வேட்பாளர்கள் செலக்ஷன் பக்கம் போவோம். குறிப்பா விஜயோட தவேக கட்சி நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்களை பத்தி இந்த அனாலிசிஸ் ரொம்ப கடுமையான சில விமர்சனங்களை வைக்குது. ஒரு பக்கம் மாற்று அரசியல், புது அரசியல்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அவங்க வேட்பாளர் ஒருத்தர் இப்படி பேசிருக்கார் பாருங்க. நான் கட்சிக்காரன் இல்ல, ஜாதிக்காரன், ஜாதி வெறியன்னு சொல்றாரு. இது அவங்க கட்சி கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கு நேர் எதிரா இருக்குன்னு இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுது. இந்த ஆதாரம் இன்னும் என்ன சொல்லுதுன்னா, தவேகாவோட பல வேட்பாளர்கள் புதுமுகங்களே இல்லையாமா. திமுக அதிமுகல சீட் கிடைக்காததால கட்சி தாவனவங்க, அரசியல் சந்தர்ப்பவாதிகள், அப்புறம் சொந்தமா 20-30 லட்சம் செலவு பண்ணக்கூடிய வசதியானவங்க, அரசியல் பத்தி ஆழமான புரிதல் இல்லாதவங்க, இப்படிதான் லிஸ்ட் போகுது. அப்போ இவங்க கொண்டு வர்றதுதான் அந்த மாற்றமா? வேட்பாளர்கள் ஒரு பக்கம்னா, அடுத்தது கட்சித் தலைவர் விஜயோட செயல்பாடுகளையும் இந்த ஆய்வு ரொம்ப உன்னிப்பா கவனிக்குது. இப்போ கரூர்ல நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை எடுத்துக்கலாம். கட்சியோட நிகழ்ச்சியில ஒரு சோகம் நடக்குது. அதுக்கு கொஞ்ச நாள்லயே விஜய் ஒரு சினிமா ப்ரமோஷன் விழாவுக்கு போறாரு. அங்க மேடையில ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாரு. இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் நடுவுல இருந்த டைம் கேப்பை சுட்டிக்காட்டி, ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய பக்குவமும் இரக்க குணமும் இங்க கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விமர்சனத்தையும் இந்த அனாலிசிஸ் முன்வைக்குது. விஜய் சீமான் ரெண்டு பேருமே அவங்க பேச்சுகள்ல அடிக்கடி நான், என்னோட அப்படின்னு தங்களையே முன்னிலைப்படுத்துறாங்களாம். இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு பதிலா ஒரே ஒரு தலைவரை மட்டுமே கொண்டாடுற நாயக வழிபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லப்படுது. சரி, ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது அவங்களோட உடனடி நோக்கம் இல்லைன்னா, அப்போ இவங்களோட உண்மையான கேம் பிளான் என்னவா இருக்கும்? இது ஒரு லாங் டேர்ம் கேம். உடனடி வெற்றி இல்ல. முதல்ல எல்லா தொகுதியிலையும் நின்னு நாங்க ஒரு ஸ்டேட் லெவல் கட்சிங்கிறத காட்டணும். அப்புறம் மாநிலம் முழுக்க நமக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னு கணக்கு பார்க்கணும். இதன் மூலமா எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குன்னு நிரூபிக்கணும். சொல்லப்போனா ஒரு 8% மேல ஓட்டு வாங்கினா அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா? அதை வச்சு ஃபியூச்சர்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும்போது பவர்ஃபுல்லா இருக்கலாம். இதுதான் அவங்களோட பிளான். சோ இந்த எலெக்ஷனை ஒரு ஃபவுண்டேஷனா பாக்குறாங்க. சரி, இந்த ஓட்டு சதவிகித ஸ்ட்ராட்டஜியோட விளைவு என்னவா இருக்கும்? அதுதான் இந்த அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த புது கட்சிகளால ஓட்டு பிரியுமா? இந்த கேள்விக்கு பதில் தெரியறதுக்கு முன்னாடி நாம ஆன்டி இன்கம்பன்சி வோட், அதாவது ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் நான் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஆளுங்கட்சி மேல கோபத்துல இருக்கிற மக்கள் அவங்கள தோக்கடிக்கணும்னு போடுற ஓட்டு தான் இது. இந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அது மொத்தமா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு போகல. அதுக்கு பதிலா தவக, நாதக, மத்த கட்சிகள்னு பல இடங்கள்ல பிரிஞ்சு போகுது. இங்கேதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு வருது. திமுகவை எதிர்க்கிறோன்னு சொல்லி களத்துக்கு வந்த இந்த புது கட்சிகள் எதிர்க்கட்சிகளோட ஓட்டை பிரிக்கிறதால மறைமுகமா திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்றாங்கன்னு இந்த ஆய்வு சொல்லுது. பாத்தீங்களா? சரி, இந்த அனாலிசிஸ் எல்லாம் வச்சு இந்த எலெக்ஷன்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கணிக்கப்படுது. ஓட்டு சதவிகிதத்தை பொறுத்த வரைக்கும் தவேகவுக்கு ஒரு 10% வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயம் நாதகா தன்னோட 7-10% ஓட்டை தக்க வைக்க போராடும்னு கணிக்கப்படுது. சரி, ஜெயிக்கிற இடங்கள் விஷயத்துக்கு வருவோம். நாதகவுக்கு காரைக்குடி மாதிரி தொகுதிகள்ல 1-2 சீட் கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. விஜயோட தவகவுக்கு பெரம்பூர்ல போட்டி ரொம்ப கடுமையா இருந்தாலும் ஜெயிக்க ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல விஜய் பர்சனலா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஜெயிச்சாதான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். ஒருவேளை அவர் தோத்துட்டா கட்சியோட ஃபியூச்சரே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான்.
இந்த புதுசா வந்திருக்கிறவங்க தமிழ்நாட்டு அரசியலோட எதிர்காலத்தையே மாத்தி எழுத போறாங்களா, இல்ல எதிர்க்கட்சி ஓட்ட பிரிச்சு வேற யாரோ ஜெயிக்கிறதுக்கு ஒரு கருவியா மட்டும் இருந்துட்டு போக போறாங்களா?